வாங்க, பேராசைப்பட்டா என்ன ஆகும்னு ஒரு சூப்பரான கதை சொல்றேன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தினமும் ஒரு தங்க முட்டை கிடைச்சா எப்படி இருக்கும்? அது சும்மா சாதாரண வாத்து இல்ல, ஒரு மேஜிக் வாத்து. ஏன் தெரியுமா? அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் பளபளன்னு மின்னுகிற ஒரு தங்க முட்டைய போடும். அந்த முட்டைகளை வித்து அந்த விவசாயி மெதுவா ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டார். ஆனா அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போதல, இன்னும் வேணும்னு ஆசை வந்துருச்சு. அடடா, இந்த வாத்து வயித்துக்குள்ள கண்டிப்பா நிறைய தங்க முட்டை இருக்கும்னு நினைச்சாரு. அதனால எல்லா முட்டையும் ஒரேடியா எடுக்க ஒரு தப்பான பிளான் போட்டாரு. தினமும் காத்திருக்கா அவருக்கு பொறுமை இல்ல. பேராசை அவரை ஆட்டி படைச்சது. உடனே பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு அந்த வாத்து வெட்டிட்டாரு. ஆனா உள்ள பார்த்தா ஒரே ஒரு முட்டை கூட இல்ல. அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் பேராசைப்பட்டதால அந்த அற்புதமான வாத்தை அவர் மொத்தமா இழந்துட்டாரு. இப்ப பாருங்க, அவருக்கு இனிமே ஒரு தங்க முட்டை கூட கிடைக்காது, எல்லாம் போச்சு. ஐயோ, நம்ம முட்டாள்தனத்தால எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். சோ இந்த கதையிலிருந்து நாம என்ன கட்டுக்கிட்டோம்? அந்த விவசாயிக்கு வந்த உணர்வு தான் பேராசை, தேவைக்கு அதிகமா ஆசைப்படுறது. பேராசைப்பட்டா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கூட நம்ம இழந்துடுவோம். நம்ம கிட்ட இருக்கிறது முக்கியமா இல்ல கிடைக்காததுக்காக ஆசைப்படுறது முக்கியமா? நீங்களே சொல்லுங்க.